ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய ஒருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே நம்மளுடைய தியானத்தையும் நம்மளுடைய விண்ணப்பங்களையும் அவருடைய சமூகத்திலே அங்கீகரிப்பாராக. காலை வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு என் கவனத்தை திருப்பினார். இதனாலே சற்று நேரம் வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாருக்கும் அதிகமாக நிச்சயமான நன்கு தெரிந்த ஒரு வசனம். பவுல் சிறைச்சாலையில் இருந்த பொழுது தன்னுடைய வளர்ப்பு மகன் ஊழியத்தில் தன்னோடு இணைந்து மிகவும் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தீமோத்தேயுவிற்கு அவர் எழுதின அந்த நிருபத்திலே இது ஒரு ஜெபமாக அவர் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்திலே அநேக காரியங்கள் நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய நித்திய ஜீவனுடைய நிச்சயத்திற்கும் மிகவும் பிரயோஜனமான ஒரு வசனம். 12ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை அது நிமித்தம். ஆங்கிலத்திலே for this reason, இந்த காரணத்தின் நிமித்தம். What is that reason? நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று அவர் ஆரம்பிக்கிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றும் அவர் சொல்கிறார். இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது முன்பதாக இருக்கக்கூடிய வசனம் 8லிருந்து 10 வரைக்கும் அல்லது 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய காரணத்தை நாம் அங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், அல்லது இன்னும் கரெக்டா சொன்னா சுவிசேஷத்தை நான் அறிவிப்பது நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்கிறேன். 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி தமிழ் பைபிள வாசிக்கும் பொழுது தேவ வல்லமை கேட்ட சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி என்று அவர் சொல்லுவார். தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் பாடுகளை சுவிசேஷத்து நிமித்தமாக அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. வேறு ரோமர் புஸ்தகத்திலும் மற்ற ஒரு சில இடங்களிலும் இதே கான்டெக்ட்ல பவுல் எழுதுவது நமக்கு ஞாபகம் இருக்கும். I am not ashamed of the gospel, for it is power unto salvation for those who believe அப்படின்னு ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு அது
தேவனுடைய பலன் என்று சொல்லி அந்த மாதிரி எழுதுவார். அப்ப பவுல் பாடுகளை அனுபவிப்பது தேவனுக்காக அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக அல்லது அவருடைய சுவிசேஷத்திற்காக என்பதை முதலாவது அவர் தீமோத்தேயுக்கு தெளிவுபடுத்தி, ஒருவேளை ஃபியூச்சர்ல நீயும் இதே பாதையில் கடந்து செல்ல நேரிடும் என்கிறபடியினாலே தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை அல்லது இந்த ஜெபத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மரணத்திலும் பவுல் தன்னை குறித்து நினைக்காமல் தான் துவக்கின தேவனுடைய பணியை தீமோத்தேயு தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தான் படக்கூடிய கஷ்டம் தீமோத்தேயுக்கும் நேரிடலாம் இல்ல, நேரிடும் என்பதனாலே அவரை உற்சாகப்படுத்தும்படியாய் அவர் தன்னுடைய ஓட்டத்திலே நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் தன்னை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தும்படியாக இங்கு எழுதியிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதன், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த மாதிரி அட்லீஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல, இஃப் நாட் தி என்டையர் பைபிள், முழு வேதாகமத்துல இல்லாட்டினா நியூ டெஸ்டமெண்ட்ல பவுல் தான் என்னை பொறுத்தளவு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்பயுமே அவர் தைரியமா எழுதுவார். நீ பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல 3 முறை ஒரு வார்த்தை வருகிறது. அது நிமித்தம் நான். 2வது ஸ்டேட்மெண்ட் ஆயினும் நான். 3வது ஏனென்றால் நான். அடுத்து 4வது, ஆக்சுவலா 3 தடவை நினைச்சேன், 4 தடவை வரும். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை. பவுல் தன்னுடைய சக ஊழியன் அல்லது வளர்ப்பு மகனை தன்னுடைய மாதிரியின்படியே உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இங்கு விரும்பினார். பல இடங்களிலே நீங்கள் பவுலினுடைய ரைட்டிங்ஸ்ல பார்க்கும் பொழுது அவர் தன்னையே மேற்கோள் காட்டிதான் எழுதுவார். நான் நான் நான். ஒருவேளை இதை பவுலினுடைய ரைட்டிங்ஸை நன்கு படித்தவர்கள் சில சமயத்திலே சந்தேகிக்க கூடும், என்னடா ரொம்ப சுயத்தை மேன்மைப்படுத்துகிறாரோ என்று. ஆனா அடிக்கடி அப்படி எழுதும் பொழுதெல்லாம் அவர் தேவனுடைய கிருபையும் அதோடு இணைத்து கொள்வார். ஒரு இடத்துல எழுதுவார், 1 கொரிந்தியர் 15ன்னு நினைக்கிறேன், அவர் எல்லாரிலும் நான் சிறியவன், ஆனாலும் நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆயினும் என்னால் அல்ல, தேவனுடைய கிருபையினால், அவருடைய கிருபையினால் விருதாவாக இருக்கவில்லை என்று சொல்வார். இந்த இடத்துல எப்படி பவுலுக்கு மரணத்தை சந்திக்கக்கூடிய மனிதனுக்கு இவ்வளவு ஒரு நம்பிக்கை, எப்படி மரணத்தை சந்திக்கக்கூடிய அல்லது மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இன்னொரு நபரை உற்சாகப்படுத்த முடியும். 2, 3 காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவு நேரம் நமக்கு கிடைக்குதோ நம்ம அதை கொஞ்ச நேரம் தியானிப்போம். முதலாவது, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். முதலாவது, அவருக்கு எப்படி அவருடைய வாழ்க்கையை குறித்து
ஒரு நிச்சயம் என்றால் கிரைஸ்ட். ஹிஸ் ஃபெய்த் இன் கிரைஸ்ட். நான் விசுவாசித்திருக்கிறவர். தேவன் மேல் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல் அவருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி அவருக்கு ஆழமாக வந்தது என்பதை நாம் அந்த ஃப்ரேஸ்‌லே பார்க்கும் பொழுது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப தேவனை குறித்த ஆழமான ஒரு அறிவு அவருக்கு இருந்ததாக நாம் இந்த வாசகத்தில் வாசிக்கிறோம். எந்த ஒரு மனிதன் தேவனை ஆழமாக, நெருக்கமாக அறிந்திருக்கிறானோ, அந்த மனிதனுக்கு தான் விசுவாசம். அந்த மனிதனுக்கு தான் நம்பிக்கை. ஆங்கிலத்தில கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லுவோம்ல. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நன்கு அந்த ஒரு நபரை நாம் நன்கு அறியும் பொழுது, அவர் மேல் நாம் விசுவாசம் அல்லது நம்பிக்கை கொள்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. பவுலை பொறுத்தவரை இந்த வார்த்தை பல இடங்களில் அவர் பயன்படுத்துவார். மரணத்தின் தருவாயிலே தன்னுடைய சக ஊழியனை உற்சாகப்படுத்தும் பொழுதும், உன்னுடைய ஓட்டத்திலே நீ நன்கு ஓடி முடிக்க வேண்டும் என்றால், உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் தேவனை அல்லது நான் இயேசுவை அறிந்து கொண்டது போல, நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அவர் தன்னுடைய விருப்பத்தை தீமோத்தேயுவிற்கு தெரிவிக்கிறார். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்திருக்கும். இந்த இந்த லைன் ஆஃப் தாட்ல பவுலினுடைய ஒரு அற்புதமான ஒரு வாசகம் பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பகுதி. இதை நீங்க அப்புறம் நோட் பண்ணி நீங்க வாசிக்கும் பொழுது 8வது வசனம் மாத்திரம் நான் ஆனா உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையாயும் எண்ணியிருக்கிறேன். நீங்க அப்புறமே நீங்க ஆழமாக இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது, எப்படி பவுல் என்னென்ன காரியங்களெல்லாம் தேவனிடத்தில் அவர் அறிந்திருந்தார், அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். பெரிய லிஸ்ட் அங்க இருக்கு. ஆனா பவுல் தன்னுடைய வளர்ப்பு, தன்னுடைய பெடிகிரின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது அவருடைய அந்த சந்ததி பின்னணி. அவர் எப்படி ஒரு கமாலியல் கீழ படிச்சது, ஒரு யூதன், ஒரு எபிரேயன், இதெல்லாத்தையும் விட நான் அவரை அறிந்திருப்பதில் தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப நாம் ஒரு கிறிஸ்தவராக வாழும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு நாம் ஓட வேண்டும் என்றால், நாம் தேவனை அல்லது இயேசுவை ஆழமாக, நெருக்கமாக, டீப்லி, இன்டிமேட்லி வி ஷுட் நோ ஹிம். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் இங்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். ஐ நோ ஹிம்.
whom I believed. ஸோ இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். Do you know him? நீங்கள் அவரை ஆழமாக, நெருக்கமாக அறிந்திருக்கிறீர்களா? பவுலைப் போல நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இது மிக முக்கியம். என்றால் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது, அவர் நித்திய ஜீவனையே அவரை அறியக்கூடிய அறிவிற்கு இணைத்து பேசுவது நமக்கு எல்லாம் நன்கு தெரியும். யோவான் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு அவருடைய சொந்த வார்த்தைகளிலே, அவருடைய வாய்மொழியிலே நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஸோ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்க பவுல் அப்போஸ்தலனுடைய பல ஜெபங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, எபேசியர் புஸ்தகமாக இருக்கட்டும், கொலோசியர் புஸ்தகமாக இருக்கட்டும், அவர் ஜெபங்களிலே 1வது அதிகாரத்திலே அவர் அதை அந்த ஜெபத்திலே அவர் சொல்லியிருப்பார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆழமாக நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருப்பார். So the question, do you know him? If yes, how much do you know him? எவ்வளவு அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்றால், அது இன்னொரு விதத்திலே நாம் அந்த கேள்வியை ரீப்ளேஸ் பண்ணோம்னா, எப்படி அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும்? நாம் அவரை அறிந்து கொண்டால் தான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க முடியும் என்பதை நாம் இந்த வாசகத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் எப்படி அவரை அறிய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, நாம் ஒரு மனிதனை ஆழமாக அறிய வேண்டும் என்றால், அந்த மனிதனோடு அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். உலகத்திலே எவ்வளவோ பேர் இருந்தாலும், நாம் அதிகமாக ஒரு சிலரை அறிந்திருக்க நமக்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்றால், அல்லது யாராக அவர்கள் இருப்பார்கள் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலாவது நம்மளுடைய தகப்பன், தாய், நம் கூட பிறந்தவர்கள், பிறகு மனைவி, அதுக்கு பிறகு பிள்ளைகள். இதுதான் ரொம்ப நமக்கு அதிகமாக இந்த நபர்களோடு நம் நேரத்தை செலவழிக்கிறபடினாலே, அவங்க எப்படி ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வார்கள், அவர்கள் என்ன அடுத்து பேசப் போகிறார்கள், குறிப்பாக கணவன் மனைவி உறவிலே இது மிகவும் அதிகமான ஒரு நிச்சயமான உண்மை. ஒரு 10 வருடம், 15 வருடம் திருமண வாழ்க்கையிலே இணைந்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, ஒரு காரியத்திற்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண போறாங்க, அவங்க சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. முகபாவனை, அவங்களுடைய டோன், இதை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடுவோம். வாட் இஸ் த மூட் ஆஃப் த அதர் பெர்சன்? அவன் மனநிலை என்ன என்று. எப்படி இது வருகிறது? அவர்களோடு அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். ஒரே அறையிலே பல வருடங்கள் செலவழிக்கிறோம். நன்கு பேசுகிறோம். ஆண்டவரோடு நாம் அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும் என்றால், ஆழமான புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும் என்றால்,
ஒரு காரியத்தை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டால், ஒரு காரியத்தை நான் செய்தால், இது ஆண்டவருக்கு பிரியமா? இதற்கு ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? நாம் அவரோடு அதிகமான நேரத்தை செலவழித்திருந்தால், நமக்கு நன்கு தெரியும். ஆகவே தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். பவுல் எப்பொழுதும் ஆண்டவரோடு ஒரு கனெக்டடா இருந்த ஒரு மனிதன். அதனாலதான் தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல அவர் நமக்கு ஒரு பெரிய சவாலை வைப்பார். இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஏன்னா இடைவிடாமல் அவர் ஜெபித்தபடியினாலே தான் அவரால் அதை எழுத முடிந்தது. அவருக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் அப்படி எழுதினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஜெபத்தை குறித்து எழுதும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு அதை எழுதின ஒரே நபர் பவுல் மாத்திரம் தான். அடிக்கடி நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஃப்ரேஸ அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். நாம் இடைவிடாமல் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும் என்பதற்கு பவுல் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார். பல இடங்களிலே எழுதுவார். ஆ தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு நீங்க திரும்பி படிச்சீங்கன்னா, இதற்காக நான் உங்களுக்காக இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு எழுதுவார். ரோமர் புஸ்தகத்திலே அதே வார்த்தையை எழுதுவார். இடைவிடாமல் விசுவாச பிள்ளைகளுக்காக, இந்த திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று எழுதுவார். இப்ப தேவனை குறித்த ஆழமான ஒரு அறிவு நமக்கு வேண்டும் என்றால், நாம் இடைவிடாமல் அவரை நோக்கி ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். 2வது, தேவனை நாம் ஆழமாக அறிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தையிலே நாம் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதிகமான நேரம் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது, அந்த ஜெப நேரத்திலே அதிகமாக அவருடைய வார்த்தையை நாம் வார்த்தையில் செலவிட வேண்டும். அந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. என்னைக் குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி யோவான் புஸ்தகத்திலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அவரை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதே விதமாய் அவருடைய வார்த்தைகள், வசனங்கள் மிகவும், மிகவும் அவசியம். அதிலே நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேக வேகமாக வாசிப்பது மாத்திரமல்ல, அதை குறித்து அதிகமாக யோசிப்பது அல்லது தியானிப்பது மிகவும் அவசியம். அவரை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமாக அறிந்திருக்கிறோமோ, அதிலே எவ்வளவு நேரம் நாம் செலவழிக்கிறோமோ, நாட் எ கர்சரி ரீடிங். ஏதோ வேக வேகமா வாசிக்கிறது அல்ல. இன் டெப்த் அனாலிசிஸ். அந்த வார்த்தையை எடுத்து நம்ம அதிகமாக தியானிக்க, தியானிக்க அங்கதாங்க நம்ம அவரை ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் வேதத்தை அதிகமாக நாம் வாசிப்போம். கிட்டத்தட்ட அ ஒரு 1/3 ஆஃப் த இயர் நம்ம முடிக்க போறோம். எவ்வளவு நம்ம அவருடைய வசனத்தை வாசித்திருக்கிறோம். வசனத்தை வாசித்த வசனங்களை எவ்வளவு தியானித்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து, இதுவரைக்கும் நமக்கு அது திருப்தியா இல்ல அப்டின்னா, அதை நாம் கண்டிப்பா அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு பிளான் வைங்க. ஒரு மாசத்துக்கு நான் எவ்வளவு வாசிக்கணும்? ஒரு நாள் அப்படிங்கிறத காட்டிலும், ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வாசிக்கணும் அப்படிங்கிறத ஒரு திட்டம் எடுத்து, அத நான் ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்ய வேண்டும்?
நமக்கு ஒரு பிளான் இல்லாட்டா நம்ம செய்ய மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்ய மாட்டோம். ஒரு நாள் குறைச்சு செய்வோம், ஒரு நாள் கூட செய்வோம். ஆகவே ஒரு தீர்க்கமான திட்டத்தை வைத்துக்கொண்டு, தேவனை நான் அதிகமாக அறியும் பொழுதுதான், என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். பவுலுக்கு மரணத்தை சந்திப்பதற்கு நம்பிக்கை எப்படி வந்ததென்றால், அவர் தேவனோடு கொண்டிருந்த ஆழமான உறவு, தேவனுடைய வார்த்தையோடு அவருக்கு இருந்த ஒரு ஆழமான ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு மனநிலை. ஃபெமிலியாரிட்டி வித் த வேர்ட். ஹி நியூ த வேர்ட் வெரி வெல். பார்த்தீங்கன்னா, அவருடைய புஸ்தகத்திலே பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் படித்துக் கொண்டே இருந்திருப்பார். அதனால தான் அதிலிருந்து கோட் பண்ணி எழுதுவார். நமக்கு முழு வேதாகமத்தை கடவுளை குடுத்திருக்கிறார். அதை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். நாம் வாசிக்கும் பொழுது தான், அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க முடியும். அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து, அதனுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது தான், நாம் விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்க்குள்ள நம்முடைய வாழ்க்கைய நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். ஆகவே ஆண்டவரிடத்திலே ஜெபத்தில் அதிகமான நேரத்தை செலவழிப்போம். அவருடைய வார்த்தையில் அதிகமான நேரத்தை செலவழிப்போம். ஏன் கடைசியாக நேரம் ஆயிடுச்சுன்னா, சும்மா ஒரு தாட் மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியாக வார்த்தையை நாம் அப்பியாசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிகல் லைஃப்ல நம்ம வார்த்தைய நம்ம அப்பியாசிக்கும் பொழுது, அது நிமித்தமாக அநேக பாடுகள், அது நிமித்தமாக அநேக போராட்டங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். அதைத்தான் அந்த முதல் ஃபிரேஸ்ல வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷ நிமித்தமாக நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். அந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, அந்த பாடுகளை நாம் சந்திக்கும் பொழுது, இதுதான் அல்டிமேட். அங்க தான் நம்ம இன்னும் தேவனை ஆழமாக அறிந்து கொள்வோம். இந்த இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு ஏன் அனுமதித்தார் என்று கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றால், அதில நாம் ஒன்றும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு அனுமதித்ததனுடைய நோக்கம் என்ன? இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதிலிருந்து ஆண்டவர் எப்படி என்னை மறுரூபப்படுத்தி அவரைப் போல அல்லது இயேசுவைப் போல மாற்ற விரும்புகிறார்? அதன் நோக்கம் என்ன? என்பதிலே என்னுடைய கேள்வி, என்னுடைய கவனம் இருக்கும் என்றால், நான் ஆண்டவரை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். சோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும் பொழுது, அது மரணமே இருந்தாலும், அது சிறைச்சாலையாக இருந்தாலும், இட் வில் நாட் டேக் அஸ் பை சர்ப்ரைஸ். அது நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக ஆழ்த்தாது. அது நமக்கு மனமுறிவை கொண்டு வராது. அதாவது எப்படி சொல்றது? இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்றோம்ல. நம்பிக்கையின்மையை அது கொண்டு வராது. மாறாக பவுலைப் போல அது நம்பிக்கையை கொண்டு வரும். நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு அஷ்யூரன்ஸ். Not only Paul is confident, but he is assured of the keeping of the Lord. என்ன என் வாழ்க்கையில் சூழ்நிலையில் வந்தாலும் சரி, இன்றைக்கு என்னுடைய ஜெபம் கேட்கப்படுது, கேட்கப்படல. இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையிலே நான் தோற்கிற மாரி இருக்கலாம். இன்றைக்கு நான் ஜெயில்ல இருந்து நான் மரிக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை கூட வரலாம். எவென்ச்சுவலி அதான் நடந்துச்சு. ஆனா, எனக்கு ஒரு காரியம் நிச்சயம். என் லைஃப்ப அவர் கையில குடுத்துட்டேன். அவர் வருகிற வரை அந்த ஒரு இட்டர்னல் செக்யூரிட்டிம்பாங்கல்ல, ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு அசைக்க முடியாத நிச்சயம் பவுலுக்கு இருந்தது. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சந்திக்கக்கூடிய போராட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துகோல் என்னவென்றால், நம்மை தேவன் கரங்களில் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை காத்து அந்த சூழ்நிலைக்கு தப்புவிப்பார். அப்படி தப்பிக்காவிட்டாலும், இதற்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வார். So it is worth going through
வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, நான் என்ன கடந்து சென்று கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில நான் எங்கு கடந்து சென்றாலும் அது இட் இஸ் வொர்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நிச்சயமாக ஆழமாக அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் ஆழமான அந்த நம்பிக்கை வரும். இந்த காலை வேளையில கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். என்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க? எந்த காரியம் உங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது? எந்த காரியம் உங்களிடத்திலே ஒரு நிச்சயமில்லாத தன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது? உங்க சரீரத்திற்குரிய பலவீனமா? உங்க எதிர்காலத்தை குறித்த கவலையா? உங்க வேலையை குறித்த பிரச்சனையா? ஏன் உங்க கணவன் மனைவி உறவிலே இருக்கக்கூடிய பிரச்சனையா? உங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையா? உங்க பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை உங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறதோ? இந்த காலை வேளையிலே தேவன் உங்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையை என்னிடத்தில் கொடுத்து என்னோட அதிகமான நேரத்தை செலவழி. எதற்கெதற்கோ நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். எதையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஓடிக்கொண்டிருக்கிறாய். இடைவிடாமல் அதற்காக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். அதனுடைய முடிவு வாழ்க்கையினுடைய நிச்சயமில்லாத தன்மைதான். உன் வாழ்க்கையிலே உன்னுடைய ஓட்டம் நிச்சயமாக ஓட வேண்டும் என்றால், நீ மரணத்தின் விளிம்பில் கூட இருக்கலாம். நீ சிறைச்சாலையின் அனுபவத்தில் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கக்கூடிய பவுலுக்கும் ஒரு நிச்சயம் இருக்கிறது என்றால், அது அவர் தேவனை ஆழமாக அறிந்து கொண்டதினால் மாத்திரமே ஏற்பட்டது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலும் ஒரு கேள்வியை கேட்கிறார். Do you know him so that your life is run based on the confidence of that knowledge which is deep rooted in him. அவரை குறித்த ஆழமான ஒரு அறிவின் நிமித்தமாக அந்த நிச்சயத்தோடு ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கான ஆழமான ஒரு டீப்லி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு இருக்கிறதா? ஒருவேளை அந்த நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், வாழ்க்கையிலே விரக்தியோடு ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், பயத்தோடும் கண்ணீரோடும் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், வாழ்க்கை எப்படி முடியுமோ என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். You don't have to fear for anything. 7ஆம் வசனத்துல அதான் சொல்லுவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். யாரால் இதை எழுத முடியும்? Not the least, the one who is in prison. ஜெயிலில் இருக்கிற பவுல் அதை எழுதுகிறார் என்றால், எந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருந்தால் அவர் அதை எழுத முடியும். நம்மெல்லாம் ஜெயில்ல இல்ல. நம்மெல்லாம் நல்லாதான் இருக்கிறோம். பல பல விதத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம சுவிசேஷத்தின் நிமித்தமாக இன்னும் பெரிதான பாடுகள்லாம் படல. ஆனா நம்ம கம்ப்ளைண்ட் கவுண்டர்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி எந்நேரம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? எனக்கு ஏன் இந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறோம். நமக்கும் தேவ மனிதர்களுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்று பாருங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நிச்சயத்தோடு ஓடினார்கள் என்று பாருங்க. நான் சாக போறேன், நான் ஜெயில்ல இருக்கிறேன், ஜெயில்ல சாப்பாடு ஒழுங்கா கிடைச்சிருக்குமா? அந்த அந்த நாட்கள்ல முதல் நூற்றாண்டுல இப்பயே ஜெயில் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப தவறு செய்து பயங்கரமான தண்டனைக்குள்ளானவர்கள் அங்க எந்த விதத்திலும் அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருந்திருக்காது. ஆனா அதை குறித்து அவர் பயமில்லை. தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்க பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? எதிர்காலத்தை குறித்து, ஒரு சரீர பலவீனத்தை குறித்து, வேலை காரியங்கள், யாரோ ஜெபத்துல நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்க சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்க்க வேண்டிய ஆண்டவரை பார்க்கவில்லை. இந்த பேதுரு மாதிரி, ஐயோ நான் மடிந்து போகிறேனே என்று
அவன் அலையை பார்த்த பொழுது அவன் he was drowning. அவன் முழுகி கொண்டிருந்தான். அற்ப விசுவாசி என்று ஆண்டவர் கேட்டார். அவருடைய கண்களை இயேசுவை நோக்கி பார்க்க நீங்கள் தவறிவிட்டதினால் தான் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் உங்களுடைய பார்வையை திருப்ப விரும்புகிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீ என் சூழ்நிலையை பார்க்க மாட்டான் ஆண்டவரே, என் பலவீனத்தை பார்க்க மாட்டான் ஆண்டவரே, எதிர்காலத்தை பார்க்க மாட்டான் ஆண்டவரே, உண்மையை பார்ப்பேன். உண்மையை அறிந்து கொள்வதற்கு நான் அதிகமான நேரத்தை ஜெபத்திலும் உம்முடைய வார்த்தையை தியானிப்பதிலும் நான் செலவழிப்பேன் ஆண்டவரே. எந்த கஷ்டங்கள், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் என்னை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்து அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கான ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, நீங்க அடுத்த 2 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா நான் என்ன சொன்னனோ அதுல ஒரு சில காரியங்கள் அங்க இருக்கும். விவரிக்க நேரம் இல்லை. ஆனா நீங்க தியானிங்க. இந்த 7வது வசனத்துல இருந்து 14 வசனம் வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் நல்லா தியானிங்க. நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, நிச்சயம் இல்லாத ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா, you're running your life with a lack of confidence, not sure of how things are going to turn. Know that everything is going to turn only according to what has foreordained even before the foundation of the world. உலக தோற்றம் முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை சார்ந்தே உங்க வாழ்க்கையை அவர் ஓடிக்கொண்டிருக்க அப்படின்னாலே நீங்கள் நிச்சயத்தோடு ஓடி முடிக்க முடியும். அவரை மாத்திரம் ஆழமாக அறிந்து கொள்வதற்கு அவரோட நேரத்தை செலவழிங்க. தீர்மானம் எடுங்க. நிறைய நேரம் நான் ஆண்டவரோடு செலவழிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில என்ன நிறைய நேரம் செலவழிக்க வேண்டும். அந்த புக்கை படிக்கிறோம், அந்த யூடியூப்ல போய் அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம். அது எல்லாமே வார்த்தை கிடையாதுங்க. எந்த புக்குமே வார்த்தை கிடையாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை தாங்க. வேதம் சொல்லுகிறது யோவான் 6:63. His word is spirit and life. It will give you life. It will give you confidence. The moment you dwell on the word, உங்க எல்லாமே எவாபரேட் ஆயிருங்க. உங்க அவநம்பிக்கை, உங்களுடைய போராட்டங்கள், it will pale to insignificance. ஒண்ணுமே இல்லாம போயிருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு நிச்சயத்தோட இந்த இந்த நாள் ஜெபத்தை நீங்க முடிக்கணும். இன்னொரு ஜெபத்தை நம்ம முடிக்கிறோம் என்று அல்ல. ஆண்டவர் என்னோடு பேசினார். கர்த்தருடைய கரத்தில் நான் பவுலை போல என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டேன். என்னுடைய சூழ்நிலையை ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை கைவிட மாட்டார். நான் நிச்சயத்தோடு இனி ஓட போகிறேன். இனி அலைப்பாயக்கூடிய வேசிலேட்டிங் லைஃப் எனக்கு இருக்காது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்துல இருக்கக்கூடிய ஏக்கங்களை அறிந்தபடியினால இந்த நாளிலே எங்களோடு நீ ஒரு நிச்சயத்தை குறித்து, ஒரு நம்பிக்கையை குறித்து நீ பேசின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையற்ற, நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. நீ வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் we run the life with a confidence with which நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயத்தோடு ஓடி முடிக்க எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து அந்த நம்பிக்கைக்கு காரணமான எங்களுடைய ஆழமான உறவு ஆண்டவரே, உம்மோடு இருக்கக்கூடிய எங்களுடைய உறவு இன்னும் பலப்பட, அதிகரிக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கும்படியாய் ஆண்டவரே, அப்படி நாங்கள் உம்மோடு ஜெபத்திலே அதிகமான நேரத்தை செலவழிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை அதிகமாக நாங்கள் உட்கொள்ளும்படியாய், அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் இன்னும் அதிக நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கும்படியாய் தேவனே, வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு முழு நிச்சயத்தோடு வாழ்க்கையை ஓடி முடிப்பதற்குரிய கிருபையை கொடுக்க வேண்டும் என்றும், அதை இந்த நாளிலே நீர் துவங்க வேண்டும் என்றும், உடைய வருகை புரிந்தும் அதிலே பிள்ளைகளை ஆழமாக நீர் நடத்த வேண்டும் என்றும் இடத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னென்ன தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த கால வேளையிலே பிள்ளைகள் பாரத்தோடு இடத்துல வந்திருக்கிறார்களோ அந்த எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பீராக. பொருளாதார ரீதியாகவோ, உறவு ரீதியாகவோ, சரீர பலவீனத்தின் மூலமாகவோ, ஆண்டவரே வேலை ரீதியான பிரச்சனை நிமித்தமாகவோ, பிள்ளைகளை குறித்த போராட்டங்கள் நிமித்தமாகவோ,
ஆண்டவரே, உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அப்பா, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உம்மிடத்திலே பதில் உண்டு. பிள்ளைகளுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை நீர் சந்தித்து அனுப்புவீராக. மீண்டுமாக வரக்கூடிய வாரத்திலே நாங்கள் இதே இடத்திலே உம்மை நாங்கள் தியானித்து உம்மிடத்திலே ஜெபிக்கிறவரை உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய காத்து கொள்ளக்கூடிய கரம், நிச்சயத்தோடு ஓடுவதற்காக எங்களோடு பேசக்கூடிய உம்முடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை நீர் உம்முடைய சமாதானத்தினாலும், உம்முடைய ஆரோக்கியத்தினாலும், உம்முடைய மன அமைதியினாலும் எங்களை நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கடந்து போகணுங்கிறவங்க கடந்து போங்க. உடைய விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்படி இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஒரு நபர் ஜெப விண்ணப்பத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு. பெயர் தெரியல, ஊர் தெரியல. ஆனா ஒரு நபர், ஒரு சகோதரர், அவர்களுடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. அது நிமித்தமாக இந்த விண்ணப்பத்தை வைத்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிறது போல. ரொம்ப வேதனையில இருக்கிறாங்க. இதற்கு மேல என்னால் தாங்க முடியவில்லை என்கிற அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நபர் யார் என்று தேவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் திருமண உறவிலே பிரச்சனை. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊர் பேர் தெரியல, ஆனா ஆண்டவர் அறிவீர். ஆண்டவர் அவரை தொடுவீராக. எங்க இருந்தாலும் பவுலுக்கு கொடுத்த அந்த நிச்சயத்தை, அந்த நம்பிக்கையை நீர் அவர் கொடுப்பீராக. கர்த்தாவே, யாரிடத்தில் பிரச்சனை, என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியலப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மேற்கொள்ள உம்மிடத்தில் வழிமுறைகள் இருக்கிறது என்று உங்களிடத்தில் நாங்கள் நம்பி அந்த நபருக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மன அழுத்தமானது அந்த மகனை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடாதபடிக்கு, அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சூசைடல் தாட்ஸை சத்துரு கொண்டு வரும் பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை, ஒரு தைரியத்தை மகனுக்கு நீ தருவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் மீண்டுமாக ஒன்றாக இணைவதற்கு ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. என்ன காரியத்தை நீர் செய்து அந்த மகனை நீ நம்பிக்கையான ஒரு வாழ்க்கைக்கு, உம்மோடு ஒரு நிச்சயமான ஒரு உறவிற்கு அழைத்து வர முடியுமோ, கர்த்தர் இந்த மகனுக்காக அதை செய்வீராக. அப்படி நீ செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். வாலிப மகள் என்னுடைய திருமணத்திற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வாலிப மகளுக்காக உம்மிடத்தில் நான் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே தேவன் இந்த மகளுக்கு ஏற்ற ஒரு துணையை நீர் காண்பிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய அநாதி திட்டத்தின்படி இந்த மகளுடைய மனநிலைக்கு தகுந்த, இவர்களை இன்னும் தேவனோடு ஆழமாக எடுத்து செல்லக்கூடிய நபர் யார் என்பதை நீர் அறிவீர். அப்பா, உம்மிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர், ஏற்ற வேளையிலே நல்ல ஒரு மகளை நீர் இந்த மகனுக்கு நல்ல ஒரு இந்த மகளுக்கு நல்ல ஒரு மகனை நீர் காண்பிப்பீராக. அப்படி நீர் செய்த உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இதே விதமாக ஆண்டவரே, யார் யாரெல்லாம் திருமணத்திற்காக ஒரு லைஃப் பார்ட்னருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பெற்றோர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லோரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு தங்களுடைய மகனுக்கோ தங்களுடைய மகளுக்கோ ஆண்டவரே ஏற்ற ஒரு துணையை நீர் கட்டளையிடுவீராக. அப்படி நீர் செய்த உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
நேற்று நான் நெறைய பேருக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். இந்த நாள்ல ஆன்டி கன்வர்ஷன் லாவை குறித்து சுப்ரீம் கோர்ட்ல அ கபில் சிபல் என்று சொல்லக்கூடிய வக்கீல் நம்ம கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்காக வாதாடவிருக்கிறாங்க. இந்த இந்த நாள்ல அந்த கேஸ்ல நம்ம தோத்தா, ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலங்களிலும் இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹிடன் அஜெண்டாவா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால எல்லாரும் ஜெபிக்க கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நாள் முழுவதும் அதை நாம் ஜெபத்திலே வைப்போம். ஆண்டவர் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இதை எடுத்து இதற்கான அ முடிவை சொல்லக்கூடிய அந்த நபர்களோடு ஆவியானவர் பேச வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அது பாதிப்பு இல்லாம இருக்கலாம் தமிழ்நாட்டுல. பட் இட் இஸ் கமிங் சூன். அதனால வந்த பிறகு ஜெபிப்பதோடு வர்றதுக்கு முன்பதாகவே நாம் ஜெபித்து அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளில் நடக்கக்கூடிய அந்த கோர்ட் ஹியரிங் ஆனது வட இந்தியாவிலே உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர்களுக்கு குறிப்பாக விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு ஒரு ஓப்பன் மைண்டோடு இந்த கேஸ் எடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அந்த ஜட்ஜஸ ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலவேளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பவுலை போல ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மதமாற்ற சட்டத்தை ஆண்டவரே இந்திய தேசம் எங்கிலும் கொண்டு வந்து இந்த தேசத்தை ஒரு இந்து தேசமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய அஜெண்டாவோடு, ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் மத்தியிலே ஆண்டவரே, we pray to the sovereign God who controls everyone, including those people who are leading this country, Lord. உங்களால் அல்லாமல் ஒன்றும் யாரும் ஒரு ஆண்டவரே அணுகூட அசைக்க முடியாதப்பா. we believe in your sovereignty, Lord. ஆனா உங்க சித்தம் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இன்னும் ஆழமாக உம்மை தேட வேண்டும் என்பதனாலே ஒரு உபத்திரவத்திற்குள்ளே எங்களை கொண்டு செல்ல போகிறீரோ, அல்லது ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாவது எழும்பி ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுவது நிமித்தமாக இப்படிப்பட்ட கேஸ்களை நீர் உடைப்பீரோ, எங்களுக்கு எது தெரியலப்பா. ஆனாலும் ஒரு கூட்டமாக நாங்கள் எழும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுடைய தேசத்திலே உம்முடைய சித்தத்தை இந்த நாளிலே அந்த அதிகாரி அந்த ஜட்ஜஸ் கண்களை தயவுகள் கிடைக்க பண்ணுங்க. ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த சட்டங்கள் பிற மாநிலங்களிலும் ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதபடிக்கு தடுத்து நிறுத்துவது உமக்கு சித்தமா இருக்கும் என்றால் கர்த்தர் அப்படியே அதை செய்வீராக. இப்படிப்பட்ட ஜெபங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை உயிர்மீட்சியை கொண்டு வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேடும்படியாய் ஆண்டவரே, எங்களை காட்டிலும் அதிகமாக உமக்காய் ஓடக்கூடிய நபர்களுக்கு அதிக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாய் அது எங்களை தூண்டுதல் செய்யும்படியாக நீங்க அமைத்து கொடுத்த முடிய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் அந்த ஹியரிங்ல உங்களுடைய கரத்தை நீட்டுங்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த ஜோரன் ஆசிஃப்காக ஜெபிப்போம். தம்பி 8 வயசு 3வது கீமோ குடுத்திருக்காங்க. இன்னும் கன்க்ளூசிவ் எவிடன்சஸ் இல்ல. மெலிக்னன்ட் கேன்சர் தானான்னு. ஆனா அந்த கீமோ குடுத்தது நிமித்தமா பயங்கரமான ஹை ஃபீவர், டயரியா, யூடிஐ ப்ராப்ளம், அதாவது சிறுநீரகத்துல நெறைய பிரச்சனைகள். நேத்து கூட பாகிஸ்தான்ல இருந்து கால் பண்ணாங்க. அவங்க தாயார் கண்ணீரோடு அந்த குடும்பம் இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இப்படியெல்லாம் வந்திருக்கும் என்கிற அந்த ஒரு சொல்லையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே ஆண்டவரிடத்திலே இந்த தம்பி ஜோரனுக்காக நாம் ஜெபிப்போம். சீக்கிரமாக இந்த எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் நீங்கணும். அது வரக்கூடிய ரிப்போர்ட் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு, இந்த கீமோலாம் முடிஞ்சு இந்த ரிப்போர்ட் வரும் பொழுது அது மெலிக்னன்ட் இல்ல, எல்லாம் சரியாயிருச்சு என்கிற ரிப்போர்ட் வரணும். ஆண்டவரிடத்திலே உங்களுடைய அனுதின ஜெபத்திலும் தம்பி ஜோரன் ஆசிஃப்காக நீங்க ஜெபியுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, தம்பி ஜோரனுக்காக ஜெபிக்கிறோம். 8 வயதே நிரம்பிய பையன் அப்பா. அந்த சரீரம் எவ்வளவோ பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது ஆண்டவரே, இந்த கீமோ நிமித்தமாக. ஆண்டவரே, இது கடைசி கீமோவாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சுகமளிக்கும் கரத்தை நீட்டுவீராக. உங்க வல்லமை ஜோரன் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இந்த லாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே தம்பி ஜோரன் மேல் உடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு முழு நிச்சயத்தோடு ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புத சுகத்தை ஜோரனுக்கு கட்டளையிடுவீராக. இந்த மகனுக்கு இருக்கக்கூடிய எல்லா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே ஃபீவரை கொண்டு வரக்கூடிய மற்ற எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகத்தை தம்பிக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளையை போல நினைச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? அப்பா, உம்மிடத்தில் தான் சுகம் இருக்கிறது அப்பா. மருந்து மாத்திரை மருத்துவத்தில் அல்ல அப்பா. அவங்க எல்லாம் ஒரு ஹெல்பிங் ஏஜென்ட்ஸ் தான் அப்பா. நீங்க மனது வைக்காவிட்டால், நீங்கள் இந்த தம்பிக்கு இரக்கம் பாராட்டாவிட்டால், அந்த முகமதிய குடும்பம் அப்பா உண்மை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்களே, கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை செய்து அந்த பையனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கட்டளையிடுங்க. அப்படி நீங்க கட்டளையிட்ட தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த ரிப்போர்ட் வரும் பொழுது நாங்கள் இதே பிளாட்ஃபார்ம்லே ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி என்று சொல்லி நாங்க ஜெபிக்க வேண்டாப்பா. ஒரு முழு சுகத்தை தம்பிக்கு தாங்க. எல்லாம் எங்க பிள்ளைங்க எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி இந்த தம்பி நார்மலாக வருவதற்கு ஜோரனை நீர் ஆசீர்வதித்த நம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசித்து நாங்கள் ஜெபித்து முடிக்கிறோம். கர்த்தர் செய்த பெரிய காரியத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறாப்பா. ஆண்டவரே, இந்த உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய பாரங்கள், ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். தனிப்பட்ட விண்ணப்பங்களோடு கூட ஒருவேளை இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து அவர்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தங்களுடைய விண்ணப்பத்திற்காக. எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் தேவன் கேட்பீராக. குறிப்பாக சரீர பலவீனத்தோடு பிள்ளைகள் இருப்பாங்கன்னாப்பா, அல்லது இவங்களுடைய நெருங்கின உறவிலோ அல்லது நண்பர்களோ பலவீனமா இருப்பாங்கன்னா, அதற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலை வேளையில இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை சந்திப்பீராக. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதை குறித்து நாங்கள் சாட்சி கேட்க உதவி செய்யுங்க அப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. நான் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினீரே. பிள்ளைகள் எதற்காக ஜெபித்தாலும் ஆண்டவரே, சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, மற்றும் வேலை காரியங்கள்ல ஏதோ பிரச்சனை ஆண்டவரே, ஆஹ் டெட்லைன்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதை முடிக்க முடியவில்லை, வேலையை சரியாக செய்ய முடியவில்லை, அல்லது வேலையே போயிருங்கிற பிரச்சனை, என்ன நெருக்கடியாக இருந்தாலும் சரியப்பா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளிலே அதை செய்யுங்க என்று நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அன்புள்ள தேவன், கணவன் மனைவி உறவில ஒருவேளை ஆண்டவரே பிரச்சனை, செய்யக்கூடிய தொழிலே பிரச்சனை இருக்கும் என்றால் என்னவாக இருந்தாலும் அப்பா தேவனே, நீர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை செய்வீராக. பிள்ளைகள் ஆண்டவரே நிச்சயத்தோடு ஓடுவதற்கு நீர் கொடுக்கக்கூடிய பதிலானது ஒரு பெரிய ஆண்டவரே, may it go long ways to help them get the reassurance, oh Father, get the confidence, oh God. இந்த நம்பிக்கை, அந்த உத்தரவாதம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுத்த முடிய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வாரம் எஞ்சியுள்ள நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, வரக்கூடிய வாரம் நாங்கள் மீண்டுமாக இணைந்து ஜெபித்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறவரை தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய மன அமைதி எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். நன்றி செலுத்துகிற ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லும்.